கையில் இருந்த வெற்றியை கோட்டை விட்ட இந்திய அணி யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அடித்தது 230 ரன்னாக இருந்தாலுமே சும்மா கில்லி மாதிரி பவுலிங் போட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸு வேறு லெவலில் போட்டாங்க. அந்த அசலங்கா அதுக்கப்புறம் வெள்ளாளகே இப்படி நிறைய 3 பேரும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸு. அவங்களால தான் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா மேட்சுக்குள்ளே வந்ததுக்கான காரணமே. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மாவும் 50 அடித்தார். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா கில்லு வந்து ஓரளவுக்கு நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஆடிட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் விக்கெட்டும் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் கோலி வந்தார். கோலி வந்து நல்ல நிதானமாக ஆடிட்டு இருந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அசாராங்க வந்து அவரை வந்து விக்கெட் எடுத்தார். அப்போ தாங்க ஸ்ரீலங்கா நல்லா மேட்சுக்குள்ளே வந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் அக்சர் பட்டேலும் நல்லா விளையாட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இந்த மேட்சை வந்து இந்தியா வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த 230 ரன்றது பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சிவம் துபேவும் நல்லாவும் ஆடினார். பட் இருந்தாலுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக யாராச்சும் கூட இருந்திருந்தால் கண்டிப்பாக அவருக்கும் ப்ரெஷர் இல்லாமல் நல்லா ஆடி இருப்பார். ஆனால் எதிர்பாராத விதமாக தான் இந்த மேட்ச்சு ஸ்ரீலங்கா பக்கம் போனதுக்கான ஒரே காரணம். உண்மையாக சொல்லணும்னா யாருக்குமே போகலை, ட்ரா ஆகிடுச்சு. ஒருவேளை சூப்பர் ஓவர் நடக்குமோ அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் இங்கே வேலைக்காகாதமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்ரீலங்காவுடைய எஃபெக்ட்டு அந்த பவுலிங் லைனப் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுதாங்க ஸ்ரீலங்கா கிட்ட மேட்ச் கொண்டு வந்ததுக்கான ஒரே காரணம். இந்தியா கிட்டேருந்து மேட்சை புடங்கினதுக்கு ஒரே ரீசன். கண்டிப்பாக அவங்க சொல்லி காட்டுவாங்க எப்படி வச்சு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து இதே மாதிரி தான் க்ளோஸில் போயிட்டு கடைசி T20 வந்து இந்தியா கிட்ட தோத்தாங்க. அதே மாதிரி தான் இப்போது இந்தியா வந்து இந்த ஓடியிலையும் பண்ணியிருக்காங்க. கடைசி பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அந்த 5 ரன் அடிக்கணும், ஒரே விக்கெட் இருக்குது. சிவம் துபே 4 அடித்தார். அந்த ஒரு விக்கெட்டு தாங்க மேட்சையே மாற்றிடுச்சு. அந்த சிராஜ் வந்து அந்த ஒரு பால் தாக்க பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெற்றி பக்கத்தில் இருந்து நம்ம கை கெட்டின தூரம் வரைக்கும் கைக்கு பக்கத்தில் வந்து கடைசியில் வந்து விட்டுட்டோம். கண்டிப்பாக இது வந்து ரோஹித் சர்மாவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, யாராலையுமே முடியாது. ஏன்னா இந்தளவுக்கு பக்கத்தில் போய் மேட்சை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறதுன்றது தான் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமான விஷயம். ஆனால் அப்படி தான் இந்தியா இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. ஸ்ரீலங்காவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். மேட்ச் அவங்களுக்கும் போகல, நமக்கும் வரல, எப்படியோ ஒன்றுப்பா. இந்த சீரீஸில் வந்து ஒரு மேட்ச் வந்து யாருக்குமே சேராமல் போயிடுச்சு. அடுத்து இருக்கிற 2 மேட்சுமே கண்டிப்பாக டோர் டேயாக தான் இருக்க போகுது. யார் இந்த 2மே வந்து ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க தான் சீரீஸ் வின் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த 2 போட்டிகளிலும் அனல் பறக்க போகுது. நல்லா கம்பேக் பண்ணி வரப்போகிறாங்க. இந்த கம்பேக்கில் 2 டீமும் அடுத்து யார் சீரீஸ் வின் பண்ணுறதுக்கான முயற்சியோடு தான் 2 டீமும் ஆட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஓடியில் அனல் பறக்க போகுது. விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை. இந்த மேட்ச்சு பார்க்க வந்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு விருந்தாக தான் இருந்திருக்கும். ஸோ யாருக்கும் சாதகமாக போகாமல் ஈக்குவலாக முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ மக்களே, அது மட்டும் இல்லாமல் இந்தியா இன்னும் என்னென்ன வந்து விஷயங்களை வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.